சென்னையில நடந்த விழாவில் ராஜ்நாத் சிங் வந்து 1/2 மணி நேரம் கலைஞரை பற்றி புகழ்ந்து பேசினாங்க. அது அவர் வந்து ராஜ்நாத் சிங்கா பேசியிருக்க மாட்டாரு, மேலிடம் உத்தரவிட்டிருக்கும் ரஜினிகாந்த் பேசுறாரு. யார் மேலிடம் இப்ப கலைஞரை பத்தி புகழ்ந்து ராஜ்நாத் சிங்கை பேச சொன்னது யாரு? இதுல என்ன பாக்குறீங்க? இதெல்லாம் அவளுக்கு கேட்டால் தாங்க தெரியும், என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? யார் உத்தரவு போட்டால் யார் வந்து பேசுகிறாங்க என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறிவார்கள். அதை வெளிப்படைத்தன்மையாக இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு, வெளிப்படையாக தெரிவிச்சிட்டார். இவர்கள் தான் நாடகம் ஆடுறாங்க, திமுக பாரதிய ஜனதா நாடகம் ஆடுறாங்க. அந்த நாடகத்தை வெளியில் கொண்டு வந்தது திரைப்பட நடிகர், அவருக்கு நன்றி சொல்லலாம். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்றைக்கி வெளியில் பார்த்தா எதிரி மாதிரி இருக்குது, தோற்றம் அளிக்கிறாங்க. திமுகவும் பாரதிய ஜனதாவும் எதிரி மாதிரி தோற்றம், ஆனால் உள்ள உறவு வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது 3 முறை மேதக ஆளுகிட்ட போய் ஊழல் பட்டியல் கொடுத்தீங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இது வரைக்கும் எதுவுமே இல்லையே. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி அந்தஸ்தை கொடுத்தது பிஜேபி கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் வேடிக்கையாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது? இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1998 இன்றைக்கு 4 நாடாளுமன்ற பிள்ளை அதிமுக தான் அவர் பெற்றாங்க. இப்பொழுதும் அதிமுக கூட்டணி வைக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர் தேர்ந்தெடுக்கன்னு நினச்சிக்கிறாங்க. 4 பேர் வெற்றி பெற்றுக்கிறாங்க. இதே நிலை 2019 நாடாளுமன்ற தேர்தலோட 22 சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக போட்டியிட்டது. 2022 22 சட்டமன்ற இடைத்தேர்தலையும் அதிமுக போட்டியிட்டது. ஒரு இடத்துல அதிமுக நாடாளுமன்றத்தை வென்றது. ஆனால் 9 இடத்துல சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்கள் வென்றோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டையில், உதாரணத்துக்கு திண்டுக்கல்ல நாடாளுமன்ற போட்டிடுறாரு, நிலக்கோட்டையிலையும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு எம்எல்ஏல. அதை நிலக்கோட்டையில் அதிமுக வெற்றி பெறுது 23,000 ஓட்டில் சுமார். அதுலேயே நாடாளுமன்றத்துக்கு பார்க்கும்போது அவர் கூடுதலான வாக்கு வாங்கியிருக்கார் திமுக வேட்பாளர். ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க, சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க. இதே நிலை பாருங்கள். 2019 ஒரே ஒரு இடம் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம், இதே கூட்டணி. பிறகு தேமுதிக கூட்டணியில் இல்லை. 2021 சட்டமன்ற போட்டி எழும்போது நாங்கள் 75 இடத்துல வெற்றி பெற்றோம். அதிமுக தமிழகத்தில் ஆள வேண்டும் என்பதற்காக 75 இடங்கள் கூட்டணி கொடுத்தாங்க. அதே மத்தியில் 2019 ஆட்சி வரும்னு சொல்லி அப்போ இருந்தது. அப்போ ஒரு இடம் தானே கொடுத்தாங்க. அப்போ மக்கள் யாருடைய ஆட்சி விரும்புகிறாங்கன்னு நீங்களே புரிஞ்சுங்க. சொல்லுங்க. அதே எங்களுடைய தலைவருக்கு கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறேன். அதே ஒரு கட்சியுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக எங்களுடைய தலைவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதுவே அந்த கட்சி யாராலையும் அழிக்க முடியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை குறிப்பிட்டால்தான் தங்களுடைய கட்சி நடத்த முடியும், கட்சி தொடங்க முடியும் என்ற நிலையில் அவர்கள் தெரிவித்திருக்கலாம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அந்த கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கலாம். இன்னும் அவர்கள் இன்னும் முழுமையாக வரவே இல்லை. இதை கூட்டணி அமையுமா அமையாது என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்ய வேண்டியது. சார், ஆளுநர்களுடைய பதவி காலம் ஜூலை 31 முடிஞ்சிருக்கு. ஆனால் அவருக்கு நீட்டிப்பும் செய்யல, புதிய ஆளுநரை அறிவிக்கவில்லை. இப்போ அவருடைய செயல்பாடுகள் எப்படி ஏற்றுக்க முடியுமா, ஏற்றுக்க முடியுதா? இதையெல்லாம் நீங்கள் இவர்கிட்ட தான் கேட்க முடியும். எங்கள் நம்முடைய ஜனாதிபதிக்கிட்ட தான் கேட்கணும். ஜனாதிபதி தான் மேதக ஆளுநரை நியமிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. மத்திய அரசு பரிந்துரை செய்தியின் அடிப்படையில் அதில் அவருடைய கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் கேட்டால் எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். தாங்க ஆளுநருடைய பதவி நியமிப்பது மத்திய அரசாங்கமும் அங்கே நம்ம குடியரசுத் தலைவர் தான். அவர்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும். என்ன காரணம், ஏது காரணம், எந்த அடிப்படையில் அவர் நீடிக்கிறார் என்பதையெல்லாம் அவரிடத்தில் விளக்கம் கேட்டால் அவர் சரியான விளக்கத்தை கொடுப்பார். சார், தமிழக போலீஸில் நேர்மையான அதிகாரிகள் தொடர்ந்து ஓரம் கட்டப்படுறாங்க. அது எந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லாமல் இதுக்கு சார் என்ன சார் சொல்றீங்க? எங்களுடைய ஆட்சியில் அப்படியெல்லாம் நேர்மையாக ஓரம் கட்டவே இல்லையே. நேர்மையான ஆட்சி, நேர்மையான அதிகாரிகளுக்கு எப்பொழுதும் நான் மதிப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு தினந்தோறும் பத்திரிகைகள் பார்த்தா டிரான்ஸ்ஃபர் தான். ஐபிஎஸ் ஐஏஎஸ் பந்தாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பிளே கிரவுண்டில் எப்படி பந்தை விளையாடுறாங்களோ அது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நிரந்தரமாக எந்த பணியிலும் பணி செய்ய விடலை. இன்றைக்கு இந்த அதிகாரி தான் இந்த பதவியில் நிலைத்திருப்பார் என்று நிலையில்லாமல் ஒரு சூழல் இருக்குது. அவ்வப்போது தொடர்ந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். என்ன காரணம் தெரியல. அதே நல்ல திறம்பட அதிகாரிகளை ஒரு துறைக்கு நியமிக்கப்பட்டால் இந்த
ஆட்சியில் போடுகிற திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரும். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் தான் இன்றைய விடிய திமுக அரசாங்கம். ஜாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்தவரை அதிமுக என்ன நினைக்குது? தாங்க ஏற்கனவே நான் ஜாதிவாரி கணக்கெடுக்கு தான் நாங்கள் உத்தரவு போட்டுமே. என்ன கணக்குன்னு நாங்கள் தாங்க உத்தரவு போட்டோம், நாங்கள் தாங்க ஜீவோ போட்டோம். அதை போய் சொல்லுங்கள் உங்கள் டிவி மூலமாக, நீங்கள் மறைக்காதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது, நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிரிக்கப்பட்டு ஜீவோ போடப்பட்டு அதற்கு தனி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே குழு அமைக்கப்பட்டு பணியெல்லாம் துவங்குச்சு. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திரு ஸ்டாலின் அதை கைவிட்டுட்டார். அனைத்துலக முருகன் மாநாடு இப்போ நடந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கம் அது அவங்க கூட்டணி கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இந்த மாதிரி அரசாங்கமே இந்த மாதிரி ஒரு மதத்துக்கு ஆதரவு நடத்தக்கூடாது அப்படின்னு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆகவே இன்றைக்கு இப்பொழுதாவது விழித்து கொண்டார்களே கூட்டணி, அது வரைக்கும் பரவாயில்ல. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொல்லிடோ அதை சரி என்று தான் தலையாட்டி கொண்டிருந்தார்கள். இப்பொழுதுதான் கொஞ்சம் மக்களுடைய சிந்தனை, மக்கள் மீது அக்கறை கொண்டு இப்படிப்பட்ட எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிமுக ஜாதிக்கும் மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. எல்லா மதத்தையும் சமமாகத்தான் கருதும், எல்லா ஜாதியும் சமமாகத்தான் கருதும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சார், தொடர்ந்து அண்ணாமலை அதாவது முன்னாள் அமைச்சர்களையும் சரி உங்களையும் சரி கடுமையாக விமர்சித்து வர்றாரு. அவர் அது ஒன்று தானே, வேற என்ன செஞ்சுருக்காரு அவர்? சொல்லு பார்க்கலாம். இந்த மைக்கு கண்டா அவருக்கு வியாதி மாதிரி, மைக்கு கண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார். விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது ஒரு பேட்டி கொடுப்பார். ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர், உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருத்தர் தான். அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக? அந்த பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க, அவருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ வழியில் தலைவர் பதவி பெற்றார். அதை வைத்து கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார். நாங்கள்லாம் இந்த கட்சிக்கு ஒன்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் எந்த பின்புலமும் இல்லை. ஒரு கிளைச்சாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பிலிருந்து மாவட்ட பொறுப்பிலிருந்து மாநில பொறுப்பிலிருந்து வந்தோம். எம்எல்ஏ எம்பி அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சராக வந்தோம். கட்சிக்கு பொதுச்செயலாளர் வந்து எடுத்த உடனே வந்துடல. 52 ஆண்டு காலம் உழைத்த பிறகு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன பிரச்சனைகள் நன்றாக தெரியும், கட்சியிலும் சரி மக்களிடத்திலும் சரி. ஆனால் அவள் இதுவரைக்கும் எந்த அரசு பதவியும் வரல. எங்கே வந்திருக்காரு? மக்களை பற்றியே தெரியாத ஒரு தலைவர். அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சொல்லுங்க, நான் விளையாட்டாக சொல்லலை. என்ன செஞ்சிருக்கார் அவர்? இந்த மாநில பாரதிய ஜனதா மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு, என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு? இன்னைக்கு புயல் அடிச்சது, வெள்ளம் வந்தது, நிவாரணம் வாங்கி தர முடியல. என்ன செஞ்சார் இந்த தமிழகத்திற்காக? இன்றைக்கு கூட இன்றைக்கு இந்த மாநில அரசாங்கம் சரி, இன்றைக்கு நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மாநில உரிமைக்கு பாதிக்கப்படுகின்ற போது குரல் கொடுக்கிறோம். எதுவுமே இல்லையே. தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்கார். அவருடைய எண்ணம் தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்தி வர வேண்டும் என்றதான் எண்ணமாக எனக்கு தெரிய வருகிறது. இப்போ கூட மெட்ரோ திட்டம் தொடர்பான தகவல் உரிமை திட்டத்தில் தகவல் உரிமை இதில் வந்து போட்டபோது வெகு சொற்பமான நிதியை தான் வந்து தமிழக அரசுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதை பற்றிலாம் அவளுக்கு கவலையே கிடையாது. தமிழ்நாட்டுடைய வாக்கு தேவை. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் புறக்கணிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை பெற்றுத்தர முடியல. நீங்கள் மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக ஆட்சியில் 2ஆம் கட்டம் கொண்டு வரப்பட்டு மிகச்சிறப்பாக செயல்பட்டது. அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்தவர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டினோம். அந்த பணி வேகமாக நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு தேவை நிதி கூட ஒதுக்கலையே. இன்றைக்கு வட மாநிலத்தில் அதிகமான நிதி தாராளமாக வழங்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவை நிதி வழங்க மறுப்பது ஒரு ஓர வஞ்சனையாக தான் பார்க்கப்படுகிறது. நாட்டுக்கு மிக மிக அவசியம் கார் பந்தயம் நடத்தலைன்னா நாடு அழிஞ்சு போயிடும். மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது எண்ணி பாருங்க. எவ்வளோ பிரச்சனை நாட்டில் நிலவி கொண்டிருக்கின்றது. அதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காத இவருடைய சுய விளம்பரத்திற்காக ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தவேன்னு சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் நாங்களும் போயிருக்கிறோம். அது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது, உச்ச நீதிமன்றத்தில். அப்படி இருக்கின்ற பொழுது கூட விடாப்பிடியாக, அதுவும் மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதியில் இந்த கார் பந்தயம் நடத்த வேணுமா? ஏற்கனவே கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு இடத்தை நாங்கள் தேர்ச்சோம். இருங்காட்கோட்டை எதுனா இருங்காட்கோட்டையில் இதுக்குன்னு ஒரு மைதானம் இருக்குது. அங்கே போய் கார் பந்தயம் நடத்தக்கூடாதா?
சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பல மக்கள் சைக்கிள் கூட இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் செழிப்பில் வளர்ந்தீங்க, அதை நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் இப்படி கார் பந்தயம் நடத்த வேண்டிய அவசியம் தேவைதானா தமிழ்நாட்டுக்கு? அதுவும் அந்த பகுதியில் மருத்துவமனை இருக்குது, இன்றைக்கி சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது, தலைமைச் செயலகம் இருக்குது, அங்கே இருக்கிற போர்ட் இருக்குது, துறைமுகம் இருக்கின்றது, டிஃபென்ஸ் இருக்குது. இப்படி ஒரு முக்கியமான பகுதியில் இப்படிப்பட்ட கார் பந்தயம் நடத்துவது அவசியமா? சிந்திச்சு பாருங்க. இதையெல்லாம் அவருடைய விளம்பரத்திற்காக செய்யப்பட வேண்டிய ஒரு செயல்பாடாக தான் நான் பார்க்குறோம். மக்களை பற்றி அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கமாக தான் மக்களுடைய பார்வைக்கு இது தென்படுது இந்த அரசாங்கம். சார், இப்போ தமிழக அரசு செலுத்தக்கூடிய அந்த அதாவது மொத்த வரியில் ₹1 26 காசு தான் நம்ம திருப்பி கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க? அது ஏற்கனவே இருந்திருக்குது, இப்போ இல்லை, ஆரம்பத்திலேருந்து இப்படி தாங்க இருக்குது. என்னமோ திமுக ஆட்சி வந்த பிறகு மட்டும் இப்படி கொடுத்தாலும் கொடுக்கல, புரியுதா? இவர்கள் மத்தியில் ஆட்சி இருக்கும்போது அப்படித்தான் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருந்த பொழுது இப்படி தான் அந்த வரி பகிர்வில் நமக்கு கிடைக்க வேண்டிய வரியெல்லாம் குறைச்சி தான் கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 13 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருந்தது. அப்போ என்ன நிதி அதிகமாக வாங்கிட்டாங்களா? ஒன்றும் கிடையாது. ஆகவே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்காமல் நாங்கள் தனித்து போட்டிட்டு நம்முடைய மாநில உரிமைகளை பாதுகாக்க, நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்க வேண்டும், நம்முடைய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெற வேண்டும், சுயமாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தனிச்சே நின்றோம். ஏன்னா தேசிய கட்சியோட கூட்டணி அமைச்சிட்டா கூட்டணி தர்மம் என்ற ஒரு பேர் வந்துடுது. தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது அந்த கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவர்கள் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும். அந்த நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் இந்த தடவை தனித்து போட்டிக்கிட்டோம். யார் ஆட்சிக்கு மத்தியிலே வர என்பது கிடையாது, யார் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வார் என்பதுதான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா வாக்களிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அப்படி வாக்களிக்கின்ற மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மும் சுயமாக சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் தான் நம்முடைய உரிமைகளை பெற முடியும். இல்லைன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் பெறவே முடியாது. அதை பல காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டோம். இல்லை, நீங்களே கூட சொல்லுவீங்க மத்திய அரசோட ஒரு சுமூகமான உறவு இருந்தால் தான் நம்ம நிதியை பெற முடியும். இப்போவும் நான் அப்போ தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்கிறாங்களோ அவளை ஆதரிப்போம், தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் தீங்கிழைக்கின்றார்களோ, யார் பாதகமாக நடந்துகளோ அவளை எதிர்ப்போம். அதுதான் நான் இப்போ சுட்டி காட்டுறேன். தமிழக அமைச்சரவை மாற்றம் செந்தில் பாலாஜியோட ஜாமீனுக்காக காத்திருப்பதாக திமுக சீனியர்களே வருத்தப்படுறதா ஒரு தகவல். அதை நீங்கள் வீட்டு தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜெயிலில் இருக்கிற மந்திரி, அது ஜெயிலில் இருக்கிற மந்திரி எதுக்காக போனார் என்ன ஏதுன்னு மக்களுக்கு தெரியும், ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். அதை நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க. தயவு செய்து ஊடக நண்பர்களை பணிவன்போடு கேட்டுக்கிறேன், நல்ல செய்தியை போடுங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு சேர்த்துங்க. இன்றைக்கி தமிழ்நாடு எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது, சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசம் இருக்குது நல்லா சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை. இன்றைக்கு போதைப்பொருள் விற்பனை நடக்காத இடமே இல்லை. எல்லாம் போதைக்கு அடிமையாகி ஆங்காங்கே கொலை கொள்ளை திருட்டு பாலியல் கூட தொடர்ந்து நடக்குது. கிருஷ்ணகிரியில் நடக்குது, அண்மையில் நடக்குது, நாமக்கல்லையா, திருச்சியில் இல்லை, தஞ்சாவூர் நடக்குது, தஞ்சாவூர், திருச்செங்கோடு, இப்படி ஒசூர் நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், இப்படி மோசமான கிருஷ்ணகிரியில் நடக்குது. இதையெல்லாம் எதனால் நடக்குது? எல்லாமே போதைப் பொருளால் நடக்குது. ஆக இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கொலை நடக்காத நாளே இல்லை. தினம் பத்திரிகையில் ஊடகத்திலும் பார்த்து செய்தி தான் நான் சொல்கிறேன். இந்த கொலை நடப்பதற்கு மூல காரணமே அந்த போதைக்கு அடிமையாகி அதன் மூலமாக தான் அந்த கொலையை நடக்குது. நான் பல முறை சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன், ஊடகத்திலையும் பேசிட்டேன், அறிக்கை வெளியிட்டேன். இந்த அரசாங்கம் இதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலை. மிக மோசமான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்குது. போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு காட்சி அளிச்சிட்டு இருக்குது. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம்.